Let us prepare for worship. Kindly switch off your handphones or put them in the silent mode. The call to worship is taken from Psalms 86 verses 8 to 10. சங்கீதம் 86வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை. ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரில் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். இந்த காலை வேளையிலும் இந்த நிகரில்லாத தேவனை நாம் அனைவரும் எழுந்து நின்று துதித்து பாடுவோம். முதல் பாடலை பாடுவோம், போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், போற்றுகிறேன் இயேசுவே. Thank you.
துதிக்கின்றோம் கர்த்தாவே, உம்மை வணங்குகின்றோம் எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம் எங்கள் தேவனே. இந்த காலை வேளையிலும் எங்களை இந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட பேரன்பிற்காக நன்றி. எங்களுடைய ஜென்ம பாவங்களை எங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவில் மன்னித்ததற்காக நன்றி. துரோகிகளாக இருந்த எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்மை துதிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே, ஆராதனைக்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக இல்லாதபடி எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உண்மை உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை நல்க சொல்கிறோம். வாசல் வழியாய் வந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை இன்று உடைய ஆலயத்தில் வந்தது நல்லது என்று காணத்தக்கதாக நீர் இந்த பாடல்கள் மூலமாக வார்த்தை மூலமாக உள்ளத்திலே நீ கிரியை செய்ய நாங்கள் சொல்கிறோம். திருப்பாதத்தில் வைக்கின்றோம். ஆவினாரை ஆட்கொண்டு ஆராதனை மாறி வழிநடத்த ஆராதனை பங்கு கொண்டு ஒவ்வொருவரும் நீர் பரிசுத்தப்படுத்தி மகிமைக்காவிகளுக்கு பயன்படுத்தி வார்த்தை கொண்டு வைத்திருக்கும் தாசன் ஒரு மணியாக ஆவினால் அபிஷேகித்து உங்களுடைய வார்த்தை அவர் வாயில் வைத்து உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்கச் செய்யும் ஆண்டவரே. இந்த நாமமே மகிழ்ந்தவர் எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபத்தை நன்றியோடு ஏறெடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம இயேசு இப்படி சொல்றாரு, பகற்காலமாய் இருக்கும் மற்றும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இருள் காலம் வருகிறது இயேசு சொல்றாரு. ஆண்டவர் பகல் காலத்துல அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்யறாரு. நாமளும் தேவனோட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளுக்கும் அந்த காலம் நம்மளுக்கு முன்னால இருக்குது. அந்த காலத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும். அந்த வசனம் சொல்ற மாதிரி இருட்காலம் வருது, ஒருவனும் வேலை செய்யக்கூடாது, எதிர்காலம் வரும். அந்த காலத்துல நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பயே செய்யணும். 2வது பாடலை பாடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருது என்ற பாடல். Yeah.
சங்கீத பகுதிக்கு கடந்து செல்வோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 145. நமக்கு வாசிக்க மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 145வது சங்கீதம். சங்கீதம் 145. இதை நாம் மாறி மாறி வாசிப்போம். இறுதி வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மறக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையை திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார்.
கர்த்தர் தம்மேல் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அனைவரும் சேர்ந்து என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சொல்வதாக. ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பெத்லகேம் பைபிள் பிரசத்தின் தமிழ் சபைக்கு வந்த திருச்சபைக்கு வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் நம் கர்த்தருக்கென்று நமது காணிக்கை தசமமாக இருக்கிறது. நாம் சோஸ்திர பாடலை பாடுவோம். அன்பானியே சுவாமி, விசுவாசத்தில் உள்ளவர்களுக்கும் விசுவாசத்தில் இல்லாதவர்களுக்கும் சகல மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நீங்கள் ஒருவர் தான் சுவாமி படையெடுக்கிறீர்கள். அதுக்காக நன்றி ஒரு சோதனம் சுவாமி. கர்த்தாவே, உலகத்தில் உண்மையிலே நீங்கள் தான் சுவாமி மெய்யான தெய்வமும் முதலாளி. இருப்பிலிருந்து உலகத்தில் நாங்கள் வேலை செலுத்துள்ள முதலாளிக்காகவும் எங்கள் வேலைக்காகவும் அந்த வேலை செய்ய ஞானமும் உடல் பலத்தையும் பாதுகாப்பை தந்து சம்பாதிக்க கிருபை தந்ததுக்காக நன்றியோட சோதரம் சுவாமி. இந்த சம்பாதத்தில் சிறு பகுதியை காணிக்க கொடுத்திருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு காரர்களும் ஆசிரியரையும் கொடுக்க முடியாத மக்கள் மேல் இறக்கமாக இருந்து அவர்கள் சம்பாதத்தை கூட்டித்தாரும். இந்த காணிக்கை சபை தலைவர்கள் ஞானத்தோடு செலவு செய்ய அவர்களுக்கு ஞானம் தாரும். நாங்கள் தொடர்ந்து நல்ல வேலை செய்ய எங்களுக்கு ஞானமும் உடல் பலத்தை தாழ்ந்து சம்பத்தை எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் முக்கியமாக ஏழை மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய இதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. கர்த்தாவை, இனி வேலை தேடுவர்களுக்கு நல்ல வேலை அமைய வேண்டும். வேலை மாற்றம் செய்வர்களுக்கும் நல்ல வேலை அமைய வேண்டும். அது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வில்லா வேலையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, எனக்கு ஒரு வேலை இப்போ வருவது போல இருக்கிறது.
இன்னும் அது தீர்மானமாகவில்லை. அந்த வேலை கிடைத்தால் அதை செய்ய என்னுடைய ஞானமும் உடல் பலமும் குறிப்பாக என் முட்டு வழியும் இடுப்பு வழியிலிருந்து அது போய் நான் நல்ல விதமாக செய்து சம்பாதித்து சபைக்கும் என் மனைவிக்கும் ஏழு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இதயத்தை தொடர்ந்து தாகும் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் சிறு ஜபத்தை நீங்கள் கேட்டதுக்காக நன்றி. இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பேரையும் முதியோர்ந்து சிறு பிள்ளைவர்களும் கைப்பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் படையான் எங்கள் குற்றம் குறை மன்னி இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு நன்கோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம 3 சாட்சியை கேட்க போகிறோம். போன வாரம் வந்து நம்ம மிஷன் டீம் இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள 3 பேர் ரத்னராஜ், தங்கா அங்கல், சுசி ஆண்டி, இவங்க 3 பேரும் அவங்களோட சாட்சியை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஸோ உங்களோட சாட்சியை கேட்போம். முதல் பிரதர் ரத்னராஜ். பிரயாணம் பாஸ்டர் மணி தலைமையில் நாங்கள் இந்தியாவுக்கு சென்றது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பாஸ்டர் மணி தலைமையில் இந்த குழுவோடு இணைந்து செல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நல்லவண்ணமாக இங்கே ஜெயித்தபடி எல்லா அங்கே நடக்கிற கூட்டங்களும் நல்லவண்ணமாக நடந்தது. இங்கே அவர் நினைத்திருந்தபடியாக அநேக மக்களை குறிப்பாக எல்லாரையும் சந்திக்கத்தக்கதாக ஆண்டவர் வழிநடத்தினார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பட்டாளம் சபையில் ஆனிவர்சரி நல்லவண்ணமாக நடந்தது. அங்கே வாழ்த்துறையை சொல்லவும் இந்த சிங்கப்பூர் மலேசிய சபைகளின் சார்பாக சொல்ல ஆண்டவர் எனக்கு பெருமை இருந்தால் அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். மேலும் அங்கே சத்தியவாடி நாங்கள் கிராமத்திற்கு சென்றிருந்தோம். அங்கேயும் அந்த கூட்டங்கள் நல்லவண்ணமாக நடந்தது. அந்த பட்டாளம் சத்தியவாடி ஆகிய பகுதிகளில் அந்த விசிட்டேஷன்ஸ் சில குடும்பங்களில் செய்யும் ஆண்டவர் பெருமை இருந்தார். மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள், தேவையுள்ள அநேக குடும்பங்களை காண முடிந்தது. குடிசை பகுதியான வீடுகளையும் கூட காண முடியுது. நான் இந்தியாவில் கூட அநேகமாக பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட முதல் முறையாக அந்த வீடுகளில் எல்லோரும் நுழைவாயில் கூட இல்லாத வீடுகள், குனிந்து செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. அங்கே சென்றால் அவருடைய வாழ்க்கை தாறுமாறான சூழ்நிலை. இப்படிப்பட்ட இடங்களில் அங்குள்ள டிகன் பீட்டர் அவர்கள் எல்லா இடங்களிலும் அநேக உதவிகளை செய்து அந்த மக்களை எல்லாம் அவர் சந்தித்து அவர்கள் எல்லா ஆலயத்துக்கு வரத்தக்க அளவை அவர் வைத்திருக்கின்றார். அதற்காக அவருக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் செஞ்சி என்ற பகுதியில் நாங்கள் பாஸ்டர் மணிக்கு கொடுக்கப்பட்டிருந்த அழைப்பின் பேரில் அங்கே சென்றிருந்தோம். அங்கே ஒரு தேவாலயத்தில் மிகவும் சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள். எல்லோருக்கும் சான்றை பொருத்தி தேவதாசர்கள் எல்லாம் சிங்கப்பூரில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் உற்சாகமான வரவேற்பு. பாஸ்டர் மணியை மிகவும் நன்றாக வாழ்த்தினார்கள். அவருடைய ஊழியம் நல்லவண்ணமாக வளர்ந்து பெருகி அநேக நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நினைக்கின்றேன், நம்முடைய சிறிய பத்திரிகை சபை மிகவும் சிறியதாக காணப்பட்டாலும் உண்மை பரிசுத்தம் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள சபையாக இதை மாற்றி வைப்பார் என்று நான் நம்புகிறேன். அதன் பின்னர் போலூர் என்ற பகுதியிலேயும் ஒரு புதிய ஜபாலயத்தை ஆண்டவர் திறந்து வைத்தார். பாஸ்மணி அதை ஓபன் பண்ணி வைத்திருக்கிறதாக ஆண்டவர் அப்படியாக எல்லா கூட்டங்களும் அங்கு நல்லவண்ணமாக நடந்தது. நான் தெரியாது அறிமுகமாகாத பிரடரிக் ஐயா என்பவரையும் கூட அங்கே சந்திக்க முடிந்தது. பட்டாளத்தில் பைபிள் ஸ்டடி நடத்துவார் என்று சொல்லப்பட்டது. அங்கே சென்று அவர் எங்களுக்கு வேதத்தை போதித்து எங்களுக்காக ஜெபித்தார். நாங்கள் சென்றதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த வயதான நிலைமையில் காணப்பட்டது கூட எங்களுக்கு இப்படியாக அந்த வாய்ப்பு கிடைத்தது. மேலும் அந்த சகோதரி கீதாவின் தாயாரை சந்தித்து அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க முடிந்தது. மேலும் நம்முடைய வியோலா அந்திக்கா திடீர்னு சந்தித்தோம். அப்போ நாங்கள் அறிவிப்பு கொடுக்காமல் திடீரென்று போய் நின்றதை குறித்து மிகவும் வருத்தப்பட்டார்கள். இப்படியாக அந்த சந்திப்புகள்லாம் நடைபெற்றது. மேலும் அந்த பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் வைக்கப்படினார். எல்லாம் அந்த புதுமையாக இருந்தது. இங்கிருந்து மலேசியாவிலிருந்து சென்றவர்களுக்கு எல்லாம் இருந்திருக்கும். இந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார்கள். வண்டிகள் எல்லாம் உராசி கொண்டு செல்வது போல செல்லும். ஆண்டவருக்கு எந்த ஒரு தடை இந்த ஆபத்துகளும் இல்லாமல் பாதுகாத்து வழிநடத்திருந்தார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் நாங்கள் இமிகிரேஷனில் நுழையும் போது மட்டும் ஒரு தடை ஏற்பட்டது. ஆண்டவர் அதையும் கூட வெற்றிகரமாக எல்லாரும் கடந்து செல்லும்படியாக அதுவும் பெருமை பாராட்டினார். இப்படி இந்த ஊழியத்திலே கலந்து கொள்ளும் போது நாமும் இன்னும் ஆண்டவருக்கு அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்கின்ற ஒரு நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை கொடுத்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
கடவுள் சோஸ்திரம் நீங்கள் ப்ரே பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நானும் பாஸ்டர் அது ஒரு குரூப்பாக மெட்ராஸ் அப்போ போகிற ஆலயத்துலாம் போயிட்டு இருந்தோம். போகிற பஸ்ஸில் வர பஸ்ஸில் நாங்கள் ட்ரை பண்ணோம். ட்ரெயின்லேயும் போயிட்டு இருந்தோம். ஆட்டோ காடி எல்லாம் கடவுள் சித்தத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கடவுள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக சர்ச் மிஷினை முடிச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமாக வந்தோம். அதாவது கடவுள் வந்து 12 சீசன் எடுக்கிற போல 12 டிசைபிள் எடுக்கிற போல பாஸ்டர் மணி தலைமையில் எங்களை 12 பேர் தேர்ந்தெடுத்திருந்தாரு. மலேசியாவில் 6 பேரும், சிங்கப்பூர் 6 பேரும், 12 பேரை பாஸ்டர் தலைமையில் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சீசனை தேர்ந்தெடுத்த போல நாங்கள் 12 பேர் அதே மாதிரி இந்தியா மிஷன் ஊழியத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு சிங்கப்பூர் பத்திரமா வந்து சேர்ந்தோம். நாங்கள் சீக்கிரம் இருந்தாலும் காய்ச்சி அடித்தாலும் ஹை ஃபீவர் இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் எங்களை கைவிடாமல் தைரியத்தையும் ஊக்கமும் கனத்தையும் கொடுத்து எங்களை நல்லபடியாக வழியை காட்டி சிங்கப்பூர் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா ஜெபம் இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ சுகபத்திரத்தோடு நாங்கள் வீடு வந்து சேர்ந்துருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்ததுக்காக முதல்ல நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களில் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் குடி பேக்ஸ்லாம் நிறைய செஞ்சு கொடுத்தீங்க, ஸ்டேஷ்னரிலாம் வாங்கி கொடுத்தீங்க. அதெல்லாம் விட்டு தேவன் ரொம்ப ஆசீர்வதித்தார். ஏன்னா அங்கே 4 இடத்துல நாங்கள் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செய்கிறப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் குறைந்த பிள்ளைகள் 50 பிள்ளைகளுக்கு மேலே இருந்தது. ஸோ அதனால் எங்கள் டீம்லேயே சில பேரெல்லாம் குடி பேக்ஸ்லாம் கொண்டாந்தாங்க. இதெல்லாம் போதுமானதாக இருந்தது. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருந்தீங்க, அதுக்காகவும் ரொம்ப உங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இங்கேருந்து போகும்போது ரத்தராஜ் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டில் ஒரு தடை ஏற்பட்டுச்சு. 2 மணி நேரம் நாங்கள் ஸ்ட்ராண்டட் ஆகிட்டோம். ஏன்னா முந்தி மாதிரி இப்போ இல்லை, கவர்மெண்ட்லாம் இப்போ ரொம்ப அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால மோடி கவர்மெண்ட் வந்து அதனால நாங்கள் என்ன பர்பஸ்க்கு போகிறோம் அப்படின்னு தனித்தனியாக நாளையும் கேட்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க மிஷன்ட்ரி, ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கே தங்குறீங்க சர்வேஷன் ஆர்மி, அது என்ன ஆர்மி கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் சொன்னோம். அப்புறம் என்ன இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதனால என்ன பஸ்ட் மணியும் ரத்தனாச்சும் உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிரந்தர கார்டு இருக்குது இந்தியன், அவங்க போயிட்டாங்க. நாங்கள் 10 பேரும் இங்கே விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு சிலரை ஆஃபீஸ் கொண்டு போயிட்டாங்க. அப்போ 10 மணி திரும்பி வந்தார் ஆஃபீஸ்க்கு வந்து பேசி இந்த மாதிரி நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்திருந்தோம், சர்ச் போர்டு மெம்பர் கல்யாணத்துக்கு, அப்படின்னா பத்திரிக்கை காட்டுங்கன்னு சொன்னாங்க. எங்கிட்ட பத்திரிக்கையும் இல்லை. அப்போ எங்களுக்காக வெளியில் 2 மணி நேரம் மேலே டீச்சர் ஐயா பஸ்ஸர் பேர் அவங்க வைஃபெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் காலையில 10:30 இறங்கிட்டோம். 12:30 வரைக்கும் நாங்கள் இன்னும் வெளியாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பஸ்ஸர் பண்ணி அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து பத்திரிகைலாம் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பி அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சரி நம்ம ப்ரே பண்ணோம்னு சொல்லி நாங்கள் 10 பேரும் மொழியில் உட்காந்து ஜெபித்தோம். ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்கிறதும் விடுவிக்காதும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணோம். கொஞ்ச நேரம் செஞ்சு 10 மணி வந்தாருவாங்க எல்லாம் ஒன்று. ஸோ அவங்க சொன்னாங்க சரி திருமண பத்திரிகை பார்த்தோன்னே பஸ்ட் பண்ணிட்டும் பேசினாங்க. அப்போ எங்களை விட்டுட்டாங்க. ஸோ நான் வீடு போய் சேர அந்த டைம் இப்படி தான் 3 மேலாச்சு. காலையில் எங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் பிஃபோர் 8 நாங்கள் எழுந்திருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்படி ஓடிக்கணும். இதனால் எங்களுக்கு வந்து ஓய்வு ரொம்ப இல்லை, ரெஸ்ட் இல்லை, ரொம்ப டைட் எங்களோட ப்ரோக்ராம். ஏன்னா அந்த 9 நாளும் நாங்கள் மேக்சிமமாக யூஸ் பண்ணணும், நிறைய காரியங்கள் இருந்ததுனால. ஆனாலும் உடம்பு டயர்டாக இருந்தாலும் ரொம்ப தூக்கம் பார்த்தாலும் என்னுடைய ஆதி ரொம்ப உற்சாகமாக இருந்தது. The joy of the Lord is my strength சொல்ற மாதிரி கடவுள் தான் அந்த ஸ்ட்ரென்த் எங்களுக்கு கொடுத்தாரு ஒவ்வொரு நாளும். ஏன்னா டைம் வித்தியாசம் அங்கே. ஸோ அதனால் நாங்கள் பிள்ளைனே எழும்புவோம், உடனே அந்த காரியத்துக்கு போகுவோம். கடவுள் ரொம்ப கிருபை செய்தார். நாங்கள் இருந்த சர்வேஷன் அங்கே ஒரு கிறிஸ்டியன் என்வாயன்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு தங்க முக்கியமாக 3 ஏர்கானு பெட்டு நல்லா ஹாட் வாட்டர் இருந்துச்சு சர்வேஷன் ஆம்பியில். அந்த வசதி தேவன் எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் நைட் போய் படுக்கிறது தான். ஸோ அதையும் கொடுத்தாரு. அதே சமயத்தில் கிராமத்தில் சில கஷ்டமான சூழ்நிலை கடந்து போக தேவன் எங்களை வழி நடத்தினார். ஏன்னா அங்கே வந்து குளிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி பத்தலை,
ஆனாலும் அந்த வீட்டில் உள்ளவங்க ஜெயந்தி வேலுன்னா எங்களுக்காக போய் குடமாக தூரமாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ எங்களுக்காக அவங்க நைட்டில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மறுநாள் குளிக்க அப்படிலாம் செய்தாங்க. அப்புறம் சென்னையில் வெயில் அதிகம், ஆனால் கிராமத்தில் மழை, நாட்டுக்கு குடம் இல்லை. ஸோ நம்ம அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் போகணுன்னா மலையில் போயிட்டு மலையில் வரணும், தூரல் இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா தேவன் ஜபத்தை கேட்டு ஒரு பேர் கூட முணுமுணுக்கலை, குறை சொல்லலை, ஒருத்தர் ரொம்ப தாங்கி சந்தோஷமா ரொம்ப நல்லா இருந்தது. ரத்தன்ராஜ் நாங்கள் இந்தியா லேடிஸ் போனால் இங்கே கூட துணையாக வந்தார், வந்து உதவியாக இருந்தார். தங்கப்பிரகாஷோட தங்கமான உள்ளத்தை நாங்கள் அங்கே தான் பார்த்தோம். ரொம்ப ஜெனரஸ், ரொம்ப கோஆப்ரேட்டிவ். காலையில் 5 மணிக்கெலாம் எல்லாரையும் வந்து எழுப்பி விடுவார். இப்படி ரொம்ப நல்லா இருந்தது அவரோட நாங்கள் இருந்தது. அதை விட எங்களோட ஊழியம் இங்கேருந்து போகும்போதே கண்ணாவுக்கெல்லாம் சரியான இருமல் தான். ஆனாலும் அவர் இந்த 4 வாலிபு கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். அவரும் எக்னஸும் 4 இடத்துல அங்கெல்லாம் வாலிபு கூட்டம்லாம் 30-40 பிள்ளைங்க, கோடூரில், செஞ்சியில், திண்டிவனத்தில், பட்டாளத்தில், இந்த மாதிரி எல்லாம் அந்த ஊழியம் செய்யும்போது நான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் அவ்வளோ இணைந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அந்த பிள்ளைகள்லாம் அவங்கள சூழ்ந்து நீங்கள் திரும்பி எங்கள் கூட வந்து இந்த ஊழியெல்லாம் செய்யணும்னாங்க. அப்போ தான் எல்லாம் சொன்னாங்க, நான் 2 வருஷத்துக்கு ஒரு கிடையாவது போய் அந்த ஊழியத்தை செய்யணும் நீங்கள் மத்தியில். அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோடு செய்தாங்க. நாங்களும் லேடிஸ் எல்லாம் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியெல்லாம் நல்லா பண்ணணும். பசமணிக்கு நிறைய பிரசங்கம், அவர் தான் போராட்டம்லாம் பிரசங்கம் இருக்குது. ஆனாலும் தேவன் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நாங்களாவது சாட்சி சொன்னோம், போராட்டம்லாம் சாட்சி இந்த மாதிரி தான் படிச்சு கொடுக்குறது. இப்படி எல்லா காரியத்தையும் தேவன் ரொம்ப அருமையாக நடத்தி தந்தார் எங்களுக்கு. முக்கியமாக அந்த பாதுகாப்பு, ஏன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். பாதுகாப்பு நேற்று நாங்கள் கிராமத்துக்கு போயிட்டு வரப்போ தான் எல்லாருக்கும் சில பேருக்கு ஸ்டமக் அப்செட், காய்ச்சல், இருமல் இப்படிலாம் வந்தது. ஸோ எல்லாருமே நல்லா செஞ்சாங்க. உண்மையிலே கர்த்தரால் அந்த காரியம் கர்த்தரால் ஆனது அப்படின்ற தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் வந்து இந்த மிஷன் ட்ரிப்பை அருமையாக ஆசீர்வதித்தார். தேவனுக்கே நன்றி சொல்லுங்க. ஆமாம். மூன்று சாட்சிகளை கேட்டோம். எப்படி தேவன் தடைகளின் மத்தியிலும் நல்லவராக இருந்து அவரோட ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம சபை மக்களுக்கு கிருபை தந்தாரு. அது மட்டும் இல்ல, நம்ம சபை ஒரு சின்ன சபையா இருந்தாலும் இந்த ஊழியங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதற்காக நம்ம தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்ம 3வது பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை அரணே என்ற பாடல் பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, ஏகாதிபத்திய ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளுக்காக உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் செய்த சகல உபகாரங்களையும் நினைவு கூர்ந்து எங்களுடைய உள்ளங்களை இணைத்து வாரத்தின் முதல் நாள்ல இப்படியா கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்து வருகின்ற இந்த அருமையான தருணத்துக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பா நீர் எங்களை ரட்சித்தமைக்காக, பாவ பிடியிலிருந்து நீர் எங்களை விடுவித்தீர். ஒரு சமயத்துல உம்மை அறியாத மக்களாக ஆண்டவரை உம்மை நாங்கள் தொழுது கொள்ளாமல் வேறு தெய்வங்களை நாங்கள் தொழுது கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட பாவிகளாகி எங்களுக்கு எங்கள் மேல் அன்பு வைத்து நீர் எங்களுக்கு இறங்கி உம்முடைய இறை வார்த்தையின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நீர் எங்களை சந்தித்தீர், எங்களை விடுவித்தீர், எங்களை மன்னித்தீர், நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட எங்களில் பலருக்கு நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் அருளி எங்களுடைய வாழ்க்கையை நீர் மேம்படுத்தி எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். வீடு வாசல், பிள்ளைகள், ஊழியம், திருச்சபை, நண்பர்கள், சந்தோஷம், சமாதானம், இப்படியாக நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிரப்பியிருக்கிறீர். அதுக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு போதுமான கிருபை நல்கி எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 10 நாள் மிஷன் ஊழியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த சாட்சிகளை கேட்டோம். அப்படமாக நீரே எங்களை வழிநடத்தினீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பா எங்களுடைய ஊழியங்கள் பட்டாளம், திண்டிவனம், ஐநாவரம், இந்த 3 இடங்களுக்கும் நாங்கள் போக அங்கு வந்து ஊழியம் செய்ய, அதோட கூட மற்ற ஊழியங்களையும் நாங்கள் செய்ய நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்தது போல, குறிப்பா நான் ஜெபித்தது போல ஆண்டவரே அந்த மன வாஞ்சியை, விருப்பத்தை நீ நிறைவேற்றினீர். வருகின்ற எல்லாரும் ஆண்டவரே அங்கு படிக்க வேண்டிய பாடங்களை எப்படியாவது அவர்கள் வந்து படித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்துக்கு அவர் வந்து போகும்போது அங்குள்ள மக்களை காணும் போது, அங்குள்ள தேவைகளை பார்க்கும் போது, அங்க இருக்கின்ற நிறைவான காரியங்கள், தேவைகள் யாவையும் அவர்கள் பார்க்கும்போது நீர் அவருடைய உள்ளங்களில் பேச வேண்டும் என்று ஜெபித்ததை நீர் அறிவீர். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தை பத்திரமா நாங்கள் சிங்கைக்கு திரும்ப முடிந்தது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அந்த ஊழியர்கள், அந்த சபை மக்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த காலை வேளையை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தயவாய் கிருபையாய் வழி நடத்த அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு நடக்கின்ற எல்லா ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதிக்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். மாலை நடக்கின்ற ஆங்கில ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். நாளை இந்த இறையியல் பயிற்சியை நீ தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். புதன்கிழமை வேத தியானம், ஜெப கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதையும் நீர் ஆசீர்வதியும். பாஸ்டர் டேவிட் நல்ல
அந்த பைபிள் ஸ்டடியை நல்லவனமாக எடுக்க நீர் அவருக்கு உதவி செய்ய அவருக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அடுத்த வாரம் எங்களுக்கு இந்த சுவிசேஷ கூட்டம், காஸ்பல் சண்டே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். போன மாதம் 4-5 பேர் சுவிசேஷத்தை கேட்டார்கள். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருகின்ற வாரமும் எப்படியாவது எவரையாவது சபையாராகி நாங்கள் அழைத்து வர, அதை பாரத்தோடு செய்ய, உதவியோடு கூட செய்ய ஆண்டவரே, இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நாங்கள் எல்லாரும் கீழ்ப்படிய எங்களுக்கு நீர் உதவி நல்க ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய அனுக்கிரகமும் உதவியும் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. நீரே எங்களுக்கு இறங்க, பெத்லகேம் பைபிள் பிரஸ்பிட்டரின் திருச்சபைக்கு நீர் இறங்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். ரத்தனராஜ் எஸ்தபாவனா வீட்டுல ஒவ்வொரு சனிக்கிழமை முதல் வாரத்துல நடக்கின்ற அந்த சுவிசேஷ கூட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதையும் நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்க விடாமுயற்சியோடு ஆண்டவரை இதை தொடர்ந்து செய்ய சில சிரமங்கள் அவ்வப்போது இருந்தாலும் ஆண்டவரை மக்களை ஒவ்வொரு மாதமும் அழைத்து வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஊழியத்தை தொடர்ந்து மேற்கொள்ள நீர் எங்களுக்கு உதவும்படி தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற எல்லாருக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். சிந்தியா குமாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஃபேத்காக, ரோடியர் வேணுக்காக, சகோதரர் நாகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கின்ற ஷீனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெனிஃபர் மகேஸ்வரிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த உடைய பிள்ளைகளோடு நீர் மட்டும் இடைப்பட்டு வந்தீர், அதுக்காக நன்றி. நீ தொடர்ந்து அவர்களை கிருபையாய் அவர்களை கண்ணோக்கி பார்க்க, அவருடைய தேவைகளை சந்திக்க, அவர்கள் உள்ளங்களை நீர் உற்சாகப்படுத்த, எல்லாவருக்கும் மேலாக அவர்கள் உண்மை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து உமக்கு உண்மையாயிருக்க, உமக்காக வாழ, உங்களுடைய ஊழியத்தை செய்ய அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். கேலப்காக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு இறங்கி அவனை பலப்படுத்தி வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த மாதம் இந்த 2 வருட கட்டாய தேசிய சேவைக்கு அவன் போகவிருக்கிறான். நீரே அவனோட கூட போக, அவனை பாதுகாக்க, அவனை வழிநடத்த, அவனை காத்துக்கொள்ள அவனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பாஸ்டர் ரவிக்காக, கோமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை இங்கு தனியாக இருக்கிறான் என்று அவர்கள் அளவுக்கு அதிகமாக கவலைப்படாமல் எல்லா காரியத்துக்கும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பித்து அவர்களும் நம்பிக்கையோடு கூட ஆறுதலோடு கூட இருக்க அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் எல்லாரோடும் நீர் இருந்து எங்களை கண்ணின் மணி போல் காத்தீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குற்றம் குறைகளை தயவாய் நீர் மன்னிக்க எங்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டி கொள்கிறோம். நோய்வாய்ப்பட்ட எல்லாருக்கும் நீர் இறங்கும்படி, சிலருக்கு வந்து சளி, காய்ச்சல், சோத்ரோட், சரீர சுகவீனம், அப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற எல்லாருக்கும் நீர் இறங்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட தேவனை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனையில் நீ தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை வழி நடத்த, எங்களோடு கூட பேச, ஆண்டவரே நீ பேச என்ன சித்தம் கொண்டீரோ நீர் எங்களோடு உடைய வார்த்தையின் வாயிலாக பேச, ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் உங்களுடைய உதவியோடு கூட கிருபையோடு கூட நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ ஆண்டவரே அதை சீக்கிரமாக தீவிரமாக ஆண்டவரே நாங்கள் அதை செய்ய உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்கள் மத்தியில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இந்த சிறார்களுக்கு இந்த வகுப்பு நடக்கிறது. அதை நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளும் உண்மை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். PSLE பரீட்சையை எதிர்நோக்குகின்ற எல்லாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். மீண்டுமாக நாங்கள் தினேஷை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்.
நீரே அவனுக்கு இறங்கி அவனுக்கு உதவி செய்ய அவனுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். O levels எழுதவிருக்கின்ற பெர்லினுக்காக வேண்டுகிறோம். இளைஜாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜியுடைய தம்பிக்காக, ஜெயபரதி மற்றவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நீரே அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனே உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு தொடர்ந்து இறங்கும், எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தும். எங்களே நாங்கள் தாழ்த்தி இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு நீங்கள் போகலாம். இந்த கிளாஸ்ல உள்ள எல்லா பிள்ளைகள் 12 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் நாம் வாசிக்கும்படியான 2 பகுதிகள். முதல் பகுதி மத்திய 28ஆம் அதிகாரம், அடுத்த பகுதி 1. 2 பகுதியை நாம் வாசிக்க. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதிகள். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் வசனங்கள் 16லிருந்து 20 முடிய, மற்றும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. முதலில் மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 16லிருந்து 20 வரை. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். மீண்டுமாக இந்த 10 நாள் மிஷன் ஊழியம், அதற்காக எங்களை விசாரித்த, எங்களுக்காக விண்ணப்பம் செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சில சாட்சிகளை இதனால நீங்க வந்து கேட்டீங்க. அடுத்த வாரம் முடிஞ்சா சில காட்சிகளை, பட காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க முற்படுகிறோம். இன்றைக்கு உலக முழுவதற்கும் சுவிசேஷம், அதான் என்னுடைய தலைப்பு. ஆபரேஷன் ஹோல் எர்த். முழு உலகத்திற்கும் இந்த சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்பட வேண்டும் என்ற தலைப்புல என்னுடைய செய்தியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த செய்தியில இரண்டு கேள்விகளுக்கு இந்த என்னுடைய செய்தியில 2 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முற்படுகிறேன்.
முதலாவது கேள்வி, இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதற்கும் சுவிசேஷம் அந்த ஆண்டவராக இயேசு வந்து சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். மத்திய 28 அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். இது வந்து நிறைவேறியதா, நிறைவேறி கொண்டு வருகிறதா, நிறைவேறி கொண்டு வருகிறதா என்ற கேள்வியை அந்த கேள்வியை முதலாவது கவனிப்போம். இரண்டாவது, இந்த ஆபரேஷன் ஹோல் அப்படின்னா உலகம் முழுவதற்கும் சுவிசேஷம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல நிறைய பேருக்கு இந்தியாவில் ஆண்டவராக இயேசு பத்தி தெரியாது. இப்போ வந்து தெரியும். இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் பெரிய பெரிய பைபிள் காலேஜ் எல்லாம் இருக்கு ஸ்ரீலங்கா. அங்க நம்ம வந்து போக வேண்டியது அவசியமா. இப்ப சிங்கப்பூர்ல இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து போவது அவசியம் இருந்தது. ஏன்னா இப்ப ஈதன்ஸ் கடவுளை பத்தி தெரியாது. ஆப்பிரிக்கால யாருக்கும் கடவுளை பத்தி தெரியாது. டேவிட் விங்ஸ் அங்க வந்து போனாரு. பெரும்பாலும் யாருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாது. அடனர் ஜாக்சன் அங்க போனாரு. இப்ப மற்ற நாடுகளுக்கு நாம் வந்து போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா? ஓகே, அந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை நம்ம வந்து பார்க்கும்போது ஓகே, ஒண்ணு வந்து லோக்கல் மிஷன், உள்ளூர் ஊழியமே இப்ப நம்முடைய சேர்ச்சில் நம்ம வந்து செய்யறது. ஸோ அந்த ஊழியத்தில் அது வந்து ஒரு பகுதி. சரியா? உங்களுக்கு தெரியும், உள்ளூர் லோக்கல் மிஷனு. இன்னொன்று அதுதான் இன்னைக்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். குளோபல் மிஷன், வெளிநாட்டு ஊழிய மிஷன். அதாவது வேற இடங்களுக்கு, வேற தேசங்களுக்கு நாம் போய் சுவிசேஷத்தை சொல்வது. ஆண்டவராகிய இயேசு மத்திய 28ஆம் அதிகாரத்துல அந்த குறிப்பை முதலாவது கவனிப்போம். இந்த புத்தகத்துல கடைசி அவர் வந்து இதை சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். மத்திய கடைசி அதிகாரத்துல மார்க் நாம் வந்து எடுத்துக்கொண்டாலும் மார்க் 16ஆம் அதிகாரத்துல கடைசியா அவர் வந்து சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வந்து கடைசியா, அதாவது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக அவர் வந்து சொல்றத ஓகே நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக சொல்லுவாங்க, யாராவது கடைசியா ஒரு வார்த்தை வந்து சொன்னா அது ரொம்ப முக்கியம். ரைட்? ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வந்து பேராண்டி வந்து கூப்பிட்டு சொன்னாங்களாம், இந்த புதையல பாட்டிக்கு ரொம்ப சீக்காயிட்டேன், இதுதான் என்னுடைய கடைசி வார்த்தை, சாவர மாதிரி எனக்கு வந்து இருக்கு, இந்த புதையல இந்த இடத்துல தோட்டத்துக்கு பின்னால புதைச்சி வச்சிருக்கிறேன், நான் இறந்து போன உயிரோட படுத்துடாத, அது உனக்கு வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ அது மாதிரி கடைசியா யாராவது, பொதுவாக அப்படி கடைசியா யாராவது வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு, லாஸ்ட் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து பார்த்தா இது வந்து இயேசுடைய கடைசி, ரொம்ப கன்க்ளூசிவா சொல்ல முடியாது, பட் கடைசியா மத்திய 28 வந்து சொல்ற வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இதை வந்து சொல்றாரு. அதை நம்ம வந்து சரியா ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம வந்து பார்ப்பது மிக மிக அவசியம். ஓகே, அவங்க என்ன சொல்றாருன்னா அந்த சீஷர்கிட்ட மத்திய 28 11 சீஷர்கள் ஓகே கலிலியாவில் மத்திய 28 தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு அவங்க வந்து போனாங்க. இயேசு போன பல இடங்கள்ல சீஷர்களை வந்து சந்திச்சாரு, மலையில மட்டும் பல இடங்களை வந்து சந்திச்சாரு. அப்புறம் அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஓகே, தோமா மாதிரி இங்க கூட சில பேர் வந்து சந்தேகப்பட்டதை பார்க்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்பொழுது அது வந்து கூடி இருந்த அந்த சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அருகாமையில வராரு. வந்து என்ன செய்யறாரு? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதிகாரம் படைத்தவர் அப்படின்றத வலியுறுத்தி அவர் வந்து சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இப்ப இயேசு வந்து இந்த உலகத்தில் இருந்தப்ப இந்த திருப்பணியை அவர் வந்து செய்தார், மறந்துடாதீங்க.
ஆண்டவராகிய இயேசு வந்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். மறக்கவே கூடாது. நான் ஒரு தம்பதிகளுக்கு கவுன்சில் பண்ண பட்டாளத்துல பொண்ணு வந்து பெண்டிகோஸ்டல் சபை, பையன் வந்து நம்ம சேர்ச்சி பட்டாள பையன். கேட்ட 2 பேர்கிட்ட ஒரே கேள்வி. அம்மா நீ வந்து யாராவது வந்து கேட்டா அவனுக்கு வந்து பிரதானமான ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், மகத்துவமான ஆசீர்வாதம், ரொம்ப ஸ்பெஷலான பிளேசிங் என்னன்னா அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சு, என்னமோ சொல்லிச்சு, அப்புறம் சொல்லிட்டு கல்லூரியில் எனக்கு வந்து இடம் கிடைச்சி அப்படி இப்படின்னு அந்த பிள்ளை கல்லூரியில இடம் கொடுக்க முடியாதுன்னு இல்லை. ஆனா அந்த பையன் சொன்னா, ஆண்டவராகிய இயேசு அப்படி உயிரே எனக்கு கொடுத்தாரு, எனக்கு சல்வேஷனை கொடுத்திருக்கிறாரு. நான் அதை கேட்டு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த சரியா அவனுக்கு வந்து அந்த போதனைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? கல்லூரியில யாருக்கும் இடம் வாங்கி கொடுக்க முடியுங்க. ஒரு பெரிய மனுஷனை வந்து பிடிச்சா கல்லூரியில இடம் வாங்கி கொடுத்துருவாங்க, பேங்க் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. அது என்ன பெரிய காரியம்? அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா நம்முடைய பாவங்களுக்கு யார் வந்து பலியானா? இயேசு. இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகளா நம்ம வந்து இருக்கிறோம்னா அது இயேசு தான் காரணம் அப்படின்னு. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வந்து ரொம்ப அவசியம். ஆண்டவராக இயேசு கூட பாருங்க, இந்த உலகத்தில் எதுக்கு வந்தாரு? காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் வந்தார். பிரதானம் அதுக்கு தான் வந்தார். அதை நம்ம மறக்கவே கூடாது. மற்ற காரியங்கள் அவர் வந்து செய்யலன்னு இல்லை, பிரதானமும் அதுக்கு தான் வந்தார். அதைத்தான் அவர் வந்து செய்தார், அதுக்கு தான் அவர் வந்து மரித்தார். அப்ப இந்த பகுதியில் அவர் வந்து சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அதாவது போய் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து படிச்சு கொடுத்து, அதான் நம்ம சேர்ச் வந்து செய்யறோம். ஹாஸ்பிட்டல சொல்லி மக்கள் வரும்போது கத்திகிசம் படிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அந்த உள்ளூர் திருச்சபையில லோக்கல் சேர்ச்சு அவங்க மெம்பர்ஸ் அவங்க வந்து ஏற்றுக்கொள்றோம். அப்புறம் verse 20 எப்படி வந்து முடிக்கிறாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், கட்டளையிட்ட எல்லா காரியத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹோல் ட்ரூத், ஹோல் கவுன்சில். ஓகே, Acts chapter 20 வந்து பார்க்கிறோம். முழுமையான முழு உபதேசத்தையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இந்த திருப்படியை செய்து முடிக்க நான் உங்க கூட இருப்பேன். இது உங்க ஊழியம் இல்லை. ஓகே, நம்ம மறக்கக்கூடாது. அது வந்து நம்முடைய ஊழியம் இல்லை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்ம பாரம் கொண்ட அந்த அருமையான தேவனுடைய பிரயாசம், அவருடைய விருப்பம், அவருடைய வேண்டுகோள், அவருடைய விண்ணப்பம். அதை நீங்களும் நானும் செய்யணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றாரு. சரி, அப்போஸ்தலர் 1:8 வருவோம். எங்கேயும் பாருங்க, அவர் வந்து உயிர் தெழுந்த பிறகு நிறைய காரியத்தை வந்து சொல்றாரு, சொல்லி கொண்டு வர்றாரு. அப்புறம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னதாக அதன் பிறகு நீங்க வசனத்தை வந்து வாசிங்க. இப்படியே அவர் வந்து பேசி கொண்டிருக்கும் போது எல்லாரும் அண்ணாந்து பாக்குறாங்க. அது வந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுறத பாக்குறோம். பூமியில பூலோகத்தை அவருடைய ஊழியம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னுக்கு இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. சோ இந்த ஊழியத்தை நம்ம வந்து நம்முடைய சொந்த பலத்தினால செய்ய முடியாது. we need that filling of the spirit and filling of the spirit. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இங்க வந்து சாட்சிகளா இருக்கணும். சோ இந்த ஊழியத்தை நாம் வந்து அவருடைய பலத்தோட, தேவ ஆவியானுடைய பலத்தோட கூட நம்ம வந்து செய்யணும். ஸோ அதனால தான் அவங்க எல்லார்ட்டையும் ப்ரே பண்ண சொன்னோம். நாங்கள் தனியாக அந்த மிஷன் டீம் ஒரு தேர்ஸ்டே வந்து கூடி ப்ரே பண்ணோம். நம்மளால முடியாது. இது வந்து கடவுளுடைய ஊழியம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ப்ரேயர். ஓகே, அதை வந்து நீங்களும் ப்ரே பண்ணீங்க, நாங்களும் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கிறப்ப நாங்கள் வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணோம். சரி, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனபாரம், இதுதான் அவருடைய வேண்டுகோள். இது வந்து நிறைவேறினதா? ஓகே, நிறைவேறியதா இல்லையா? பதில் வந்து எஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப உறுதியா எஸ். ஓகே, முழுமையா ஓகே சில காலகட்டங்கள்ல அது வந்து
நிறைவேறல. அதுக்கான காரணத்தை நான் வந்து சொல்றேன். சரி, ஆண்டவராக இயேசு வந்து இந்த பணியை அவர் வந்து செய்தாரு. 12 சீஷர்களை தெரிவு செய்தாரு. ஓகே, அவங்க கீழ்படிஞ்சாங்களா? பேதுரு கூட கொஞ்சம் செலக்ட் ஆயிட்டாரு. இதுல திரும்ப வந்து போயிட்டாரு. அப்புறம் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை வந்து சந்திச்சு நாடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் வாழ்க்கை யோனா மாதிரி திரும்ப ஒப்பு கொடுத்து அவரு இந்த யூதர்களுக்கு ஆபரேஷன் ஹோலி லேண்ட், அந்த புனித பூமி, அதாவது சமாரியா கலிலே அந்த பகுதியில பேதுரு வந்து பேதுரு அவர் அந்த குறிப்பா அந்த ஜூஸ்க்கு அவர் வந்து ஊழியர் செய்தத நான் வந்து பார்க்கலாம். அவங்க கீழ்படியிலன்னு இல்லை, அவங்க வந்து கீழ்படிந்தாங்க. ஸோ அந்த 12 சீஷர்கள் குறிப்பா பேதுரு மற்றவர்கள் அந்த ஊழியத்தை செய்தாங்க. ஓகே, செய்த பிறகு அப்புறம் அப்போஸ்தலர் பவுல் வராரு. ஓகே, அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழியத்தை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே, அவர் செய்த ஊழியத்தை நான் வந்து பார்க்கிறேன். எங்க நம்ம வந்து பார்க்கிறேன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல இருந்து. ஓகே, ஆபரேஷன் ஹோல் எர்த், அதாவது அங்கிருந்து அந்த ஹோலி லேண்ட்ல மட்டும் இல்ல, அங்கிருந்து துவங்கி வந்து வெவ்வேறு இடங்களுக்கு அவர் வந்து போனதை, இந்த சுவிசேஷத்தை அவர் வந்து கொண்டு போனதை பார்க்கிறோம். அது தொடர்ந்தது. ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு அப்போஸ்தலர் வந்து அப்போஸ்தலர் தாமஸ், அவர் வந்து கேரளா இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்சஸ் இருக்கு. ஓகே, எங்கே அவர் வந்து கொலை செய்யப்பட்டாரு? சென்னையில். ஓகே, ஸோ அதில் இந்த மிஷன் டீம்ல நாங்கள் கொண்டு காண்பித்தோம். அவருடைய காலடி, அது உண்மையிலேயே அவருடைய காலடி அப்படின்னு நம்மளுக்கு வந்து இல்லை, அவருடைய காலடி அந்த கொகை. ஓகே, எது எப்படியோ தாமஸ் சீசன் வந்து சென்னைக்கு கேரளாவுக்கு வந்தாருன்னு ரொம்ப சான்றிதழ்கள், சரித்திர சான்றிதழ்கள் நிறைய இருக்கு. ஓகே, குறிப்பா கேரளாவை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அவர் வந்து போனார் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அந்த சர்ச் கூட பாருங்க, இந்த மலையாளிஸ் வர்ஷிப் பண்ற சர்ச்சுக்கு என்ன பேரு? மா தோமா சர்ச். மா தோமா சர்ச். அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க நிறைய மலையாளி கிறிஸ்டியன்ஸ், கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ், நிறைய பேரோட பேர் வந்து என்னது? தாமஸ். இப்போ காப்பிரைட் வந்து வாங்கி வச்ச மாதிரி அவங்க பேர் அவங்க வந்து சுட்டிக்கிறாங்க. நிறைய பேர் தாமஸ் பேர் அவருடைய ஞாபகத்துல. ஓகே, இந்த அப்போஸ்தலர் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த ஊழியம் மனிதன் அவ்வப்போது வந்து முழுமையா இதுக்கு வந்து கீழ்படியாவிட்டாலும் தேவன், இது நீங்க மறந்துடாதீங்க, நம்முடைய ஊழியம் இல்ல, இது நம்முடைய ஊழியம் இல்ல, தேவன் நமக்கு வந்து கொடுத்த ஊழியம். அது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனபாரம். திருச்சபை அதை வந்து செய்யணும், நீங்களும் நானும் அதை வந்து செய்யணும் அப்படின்ட்டு. நீங்களும் நானும் செய்யாட்டி எப்படியாவது அவர் வேற வழியில யாரையாவது பயன்படுத்தி, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு 70 கிறிஸ்டியன் வந்து கீழ்படியிலன்னா சும்மா விட்டுருவார் அவருடைய வேலையை. அவர் எப்படியாவது ஒரு 30 பேரை பயன்படுத்தி அதை அவர் வந்து செய்வார். அதை மறக்கக்கூடாது நம்ம. அதை அவர் வந்து செய்வார். அதை அவர் வந்து செய்வாரு. அவர் வந்து செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ இப்படியா இந்த ஊழியங்கள் வந்து தொடர்ந்ததை நாம் வந்து பார்க்கிறோம். ஃபாரின் மிஷன், இந்த ஆபரேஷன் ஹோல் எர்த், சகல ஜனத்துக்கும் சுவிசேஷம் வந்து போகணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வில்லியம் கேரி வந்து இந்தியாவுக்கு போனாரு, ஹட்சன் டெய்லர் சைனாவுக்கு போனாரு, அடல்வர் ஜாக்சன் பர்மாவுக்கு போனாரு, இப்போ மியான்மார் அங்கே போனாரு. அடல்வர் ஜாக்சனுடைய ஊழியத்தை வந்து 13 வருஷம் அவர் வந்து பெர்மன் இருந்தாரு. 13 வருஷம் யாரும் ரசிக்கப்படல. 13th year தான் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட். பாருங்க, அவருக்கு வந்து எவ்வளவு ஸ்பிரிட் ஆஃப் பர்சவரன்ஸ், எவ்வளவு இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளவு நம்ம வந்து என்கரேஜா ஆகணும். சோர்ந்து போகாம அவருடைய திருப்பணியில ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து பயணிகளை பண்ணிக்கணும், பார்க்காட்டி விட அதை தொடர்ந்து செய்யணும். 13வது வருடங்களுக்கு பிறகுதான் முதல் கன்வெர்ட். இப்போ நீங்க பாருங்க, மேட்ச்லாம் வராங்க நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ், சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்கல்ல, பெரிய பெரிய பைபிள் காலேஜ்லாம் இருக்கு மியான்மார்ல. ஸோ அதெல்லாம் அந்த ஆரம்பம். ஸோ அப்படியா டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு போனாரு. ஸோ நிறைய சொல்லலாம் அவங்கள பத்தி. ஸோ இப்படியா இந்த ஊழியங்கள் வந்து
தொடர்ந்ததை நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ அது போய் கொண்டிருக்கு. ஓகே, இப்படியா போய் கொண்டிருக்கும் போது பின்னோக்கிற போது பார்க்குறப்ப அது வந்து போய் கொண்டே இருக்கிறது. ஸோ சுருக்கமாக நம்ம வந்து போனுடைய ஊழியத்தை நம்ம வந்து பார்க்கும்போது அவர் வந்து 3 மிஷினரி பயணங்களை அவர் வந்து மேற்கொண்டார். சரியா, 3 மிஷினரி ஜர்னிஸ். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 28 வரைக்கும் முதல் மிஷினரி ஜேர்னியை நம்ம வந்து பார்க்கணும். முதலாம் மிஷினரி பயணம். அந்த டீம்ல வந்து பால், பார்னபாஸ், ஜான் மார்க்லாம் இருந்தாங்க. ஓகே, அவங்க பல இடத்துக்கு அவங்க வந்து போனாங்க. ஓகே, இக்கோனியம், லிஸ்ட்ரா, அந்தியோகியா, அதுக்கெல்லாம் அவங்க வந்து போனாங்க. ஸோ அவர் போன பிறகு அவர் வந்து உணர்ந்தார், இன்னும் அநேக தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு பாடல்களை. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சுவிசேஷத்தை கேட்கணும். முதல் மிஷினரி பயணத்தை வந்து மேற்கொண்டா நான் அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப செஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி அவருக்கு வந்து இல்லை. 2வது மிஷினரி அவர் வந்து போறார். ஓகே, சைலஸ் கூட வந்து போறாரு. பால், சைலஸ் பல காரியங்கள், லிஸ்ட்ரா, பிலிப்பாய் பட்டணத்துக்குலாம் வந்து போறாங்க. தெசலோனிக்கே, பிரியர், ஏத்தென்ஸ் இந்த பகுதிக்கு வந்து போறாங்க. திரும்ப வந்தார். அந்த பயணத்துக்கு பிறகு திரும்ப வந்தார். ஓகே, செகண்ட் மிஷனரி ஜர்னியை சாப்டர் 15 இருந்து சாப்டர் 18 வரைக்கும் வந்து பார்க்கலாம். திரும்ப வந்த பிறகு திரும்ப அவளுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை, இன்னும் சொல்லணும். ஓகே, இன்னும் சொல்லணும் அப்படின்ற 3வது மிஷனரி ஜர்னியை அவர் வந்து மேற்கொள்றாரு. அது ஆக்ட்ஸ் சாப்டர் 18 இருந்து 21 வரைக்கும் பார்க்கலாம். குறிப்பா அந்த 3வது மிஷனரி ஜர்னில அந்த நிறைய சர்ச்சஸ் அவர் வந்து விசிட் பண்ணார். ஓகே, போய் மூப்பர்கள் நியமிச்சாரு, அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணாரு, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நலன் அவர் வந்து விசாரித்ததை நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ இப்படியா இந்த பணிகள் வந்து தொடர்ந்தது. சரியா, ஓகே. அடுத்து என்ன நம்ம வந்து பார்க்கிறோம், சரித்திரத்தை, சபை சரித்திரத்தை, மிஷன் வாக்கி இதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கிறப்ப என்ன நம்ம வந்து பார்க்கிறோம், ஆரம்ப காலங்களில் நிறைய நாடுகள் வந்து மிஷினரிஸ் அனுப்புன்னு இல்லை. அமெரிக்கா அனுப்புனாங்க, இந்தியா, ஓகே, எல்லாம் வந்து அனுப்புனாங்க. ஸோ அதுல வந்து பிரதானமா ஸ்காட்லாந்து என்ற தேசம், அங்கதான் ஜான் நாக்ஸ், அங்க இருந்தா இந்த பைபிள் பிரெஸ்பிரியன் மூவ்மெண்ட் வந்தது. ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். ஸோ அவங்க தான் நிறைய மிஷினரிஸ் அனுப்புனாங்க. அமெரிக்காவோட ஜெர்மனியை விட அவங்க வந்து நிறைய மிஷினரிஸை அனுப்புனாங்க. இதுல வந்து ஒரு காரியத்தை வந்து ஏட் பண்ண விரும்புறேன். நம்ம சொல்லக்கூடாது, நம்மளுக்கு பைபிள் பிரசிடென்ட் பீப்புளுக்கு மிஷன் ஊழிய செய்ய தெரியாதுன்னு. இன்னைக்கு சில சபை வந்து சொல்றாங்க, இருக்கும் ஆவியில வந்து நிறைந்து பரிசுத்தா, நீ பாச பேசுதான், தீர்க்க தரிசனம் உரைத்து தான் சுவிசேஷத்தை வந்து சொல்லணும். ஜான் நாக்ஸ்லாம் அந்த மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து. ஆனா அந்த தேசம் தான், ஓகே, அந்த தேசத்து மக்கள் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பைபிள் சென்டர்ல வந்து இறை வார்த்தையை வந்து படித்து கடவுளுடைய உதவியோட கூட அந்த தேசம் தான் நிறைய மிஷினரிஸை அனுப்புனாங்க, குறிப்பா இந்தியாவுக்கு. ஸோ வி தேங்க் காட். ஸோ இன்றைக்கு நம்முடைய 21st செஞ்சுரிக்கு வரும்போது யார் அதிகமா மிஷினரிஸ் வந்து அனுப்புறா? சவுத் கொரியா. சரியா, ஸ்காட்லாண்டும் எஸ்ல ஆரம்பிக்குது, கொரியா கே, பட் சவுத் வருது எஸ், அதுவும் எஸ் தான். இன்றைக்கு சவுத் கொரியா வந்து லீடிங் மிஷினரி செட்டிங். என்ன காரணம்? very prayerful. பரவாயில்லைங்க, very prayerful. Koreans are known for the prayer. Okay, so என்ன பெரிய புது ஏங்க கொரியா வந்து ஏசியால இருக்கு, ஏன் அவங்க வந்து அமெரிக்கா முன்னாங்க பட்டாங்க, ஏன் அவங்க வந்து ஸ்காட்லாந்து கேட்க வேண்டிய கேள்விங்க இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியும், இப்பதான் they were also a heathen nation இல்ல. ஏன் இப்ப அமெரிக்கா முன்னாங்க பட்டாங்க, ஸ்காட்லாந்து முன்னாங்க பட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க, அமெரிக்காவை வின் பண்ணிட்டாங்க, ஏன் அப்படி அவங்க வந்து அவ்வளவு பயப்படாம அவ்வளவு இதா வந்து இருக்கிறாங்க? எங்க நீங்க வந்து போக கொரியன் சர்ச். நான் சுரேஷ்குமார் சர்ச்சில் ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் முடிஞ்சு நிற்கிற ஒரு கப்பல் வந்து வராங்க. அப்புறம் வந்து அவங்க இன்வைட் பண்ணி அவங்க டீ வந்து கொடுத்தோம். எங்க இருந்து வரீங்க? கொரியா. இதுக்கு வந்து மிஷன் ஒர்க் வந்துருக்கோம் இந்தியாவில். ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ப்ரேயர் தான் எல்லாம் வந்து ஆரம்பமாகும்.
ஸோ அவங்க வந்து இப்போ 1வது நிலையில் அவங்க வந்து இருந்து மிஷினரிஸ் அவங்க வந்து பல நாடுகளுக்கு அவங்க வந்து அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், எப்படி இந்த மிஷினரி ஏஜென்சி வந்து உருவானது, ஏன் வந்தாங்க அவங்க, ஏன் பிரான்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட் இந்தியாவில், ஏன் அது நிறைய மிஷினரி ஏஜென்சிஸ் மிஷினரி நிறுவனங்களை அது நிறைய நாடுகள்ல இருக்கு. இந்தியாவில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, ஜெர்மனியில இருக்கு, எல்லா நாடுகள்லையும் இருக்கு. அது முக்கியமான ஒரு கேள்வி நான் பதில் சொல்ல விரும்புறேன். ஏன் நிறைய மிஷினரி நிறுவனங்கள் வந்து உருவானாங்கன்னா சர்ச் ஃபெயில் தட் மிஷன் ஒர்க் குதிராதீங்க. சரியா? சர்ச் அந்த ஊழியத்தை செய்ய தவறிட்டாங்க. சர்ச் வசோ இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சர்ச் they are very self centered. சர்ச்சுக்கு வாங்க, 4 பாட்டை பாடுங்க, ஒரு பிரசங்கத்தை கேளுங்க, நல்லா சாப்பிடுங்க, பாஸ்டர் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, வீட்டுக்கு போயிருங்க, அடுத்த வாரம் வாங்க. ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு சபையில வந்து ஏற்பட்டது. அப்ப சில பேர் வந்து ஊழியம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு வந்து பலவித எதிர்ப்பு. வில்லியம் கேரிக்கே எதிர்ப்பு வந்துச்சு. அவர் ரொம்ப மனபாரத்தோட நான் வந்து இந்தியாவுக்கு போகணும்ட்டு கையை உயர்த்தினேன். என்ன தெரியுமா சொன்னாங்க சபையில் உள்ள தலைவர்கள்? என்ன சொன்னாங்க? young man, you sit down. If God wants to save the heathen, இந்தியால இருந்து யாரையாவது பயன்படுத்துவாரு, நீ போக வேண்டாம் பாருங்க. இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் ரொம்ப இருந்திருக்கு. பட் we thank God for வில்லியம் கேரி. இந்த தலைவர்கள், சர்ச்சில் உள்ள லீடர்ஸ், எல்டர்ஸ், அவங்க சொன்ன வார்த்தையை அவர் வந்து கேட்கல. நீங்க என்ன சொல்றது, பயனாக்கு உங்க வார்த்தையை நான் வந்து கேட்பேன், ஐ வாண்ட் டு obey God அப்படின்ட்டு அவர் போய் பெரிய அளவுள்ள இந்தியாவில் வந்து வில்லியம் கேரி ஊழியத்தை நிறைவேற்றியதை நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ வி தேங்க் காட் ஃபார் தட். பரவாயில்லைங்க, சபை வந்து அவங்களுக்கு வந்து படிக்கப்பட்ட ஊழியத்தை செய்யல. ஓகே, ஸோ அதனால இந்த மிஷினரி ஆர்கனைசேஷன் வந்து உருவானது. அப்படிப்பட்ட பாரம் உள்ளவங்க, ஏன்னா சர்ச்சோட சப்போர்ட் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்ய முடியாது, எங்க வந்து போறது, எப்படி நம்ம வந்து பணம் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு கேட்டா எப்படி அவங்க வந்து அனுப்புவாங்க, நீ போவாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, அதுல இருந்து அவங்க வந்து வெளியாகி 2-3 பேர் எல்லாம் சேர்ந்து வந்து ஜெபித்து, ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனை அவங்க வந்து அமைத்து, அதான் இந்த மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய ஆரம்பம். இந்த சர்வேஷன் ஆமி வந்து ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். வில்லியம் பூத் லண்டன்ல மெத்தடி சபையில இருந்தார். எப்படி வில்லியம் பூத் வந்து மெத்தடி சர்ச் அவர் வந்து பெரிய அடிப்படை காரணம் வந்து he had a very compassion for the downtrodden, prostitute, drunkards, அப்படிப்பட்ட மக்கள். ஒரு அண்ணன் வில்லியம் பூத் என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருக்கு ஒரு பாரம். இப்போ என்ன நம்ம யோசிக்கணுங்க, என்ன உங்களுக்கு யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போறா? இந்த லெஸ்பியனுக்கு யாருக்கு சுவிசேஷம் வந்து சொல்ல போறா? இந்த ஹோமோசெக்சுவலுக்கு யாரு சுவிசேஷம் சொல்ல போறா? நம்மளுக்கு மட்டும்தான் சுவிசேஷமா? யாரு போய் சொல்றது? யாராவது சொல்லணும்ல. நம்ம அண்ணன் மதிப்புக்குரிய வில்லியம் பூத் அவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த டிராங்கர்ஸ் ப்ரோஸ்டியூட்ஸ்லாம் he did a ministry. அவங்க சேர்ச்சு கொண்டு வந்துட்டார். வேற எங்க கொண்டு போறீங்க கேளுங்க. நீங்க மெத்தடிஸ்ட் சரித்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அப்பர் கிளாஸ் தான், கொஞ்சம் ஸ்டெலட்டா இருப்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க, அப்படிதான் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணாரு, சேர்ச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒரே பரபரப்பு சேர்ச்சில், அது நல்ல பரபரப்பு தான். இப்போ லேடிஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எப்படி நான் ப்ரோஸ்டியூட் பக்கத்தில் வந்து உட்காருது, இப்போ இவங்களை வந்து அவகாசம் மாதிரி தனியாக ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்க முடியுமா? அது சரியில்லையே. அதை தானே யாக்கோபு கண்டிக்கிறாரு, உங்களுக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நியாதி. அப்போ தனியாக உட்கார வச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு ரூம்ல, ஆல் த டிராங்கர்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல உட்கார வச்சுட்டு நம்மளாம் ஹை கிளாஸ் வரைக்கும் உட்கார முடியாது. அப்ப என்னன்னா அவங்களுடைய குறைபாடு, எப்படி நான் ப்ரோஸ்டியூட் பக்கத்தில் உட்காருது, நான் ஒரு குடிகார பக்கத்தில் எப்படி நான் வந்து உட்காருது, அவன் ஒழுங்கா உடுத்தி இருக்க மாட்டான், ஷேப் பண்ணி இருக்க மாட்டான், குளிக்காம ஒரு வேலை வரலாம், நாங்க எப்படி உட்காருது அப்படின்னு பாரு. என்னெல்லாம் நடந்திருக்கு சர்ச்சில். அவருக்கு he was not happy. ஓகே, ஸோ அதனால அவர் வந்து இந்த செல்வேஷன் ஆர்மி இதை அவர் வந்து ஆரம்பிச்சாரு. செல்வேஷன் ஆர்மி செய்யறது எல்லா காரியமும் சரி நான் சொல்ல வரல. இந்த வில்லியம் பூத்தை பற்றியா வந்து இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் வந்து ஊழியம் செய்தாரு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்படியா இந்த இது வந்து போய் கொண்டிருக்கு. அது உண்மையான ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் அவருடைய தெய்வீக சித்தத்தை, திரு சித்தத்தை தேவன் வந்து செய்து கொண்டு வராரு. ஓகே, so we thank God for that. இப்போ வந்து நடக்குது, அந்த ஊழியம் வந்து போய் கொண்டிருக்கிறத
நாம் வந்து பார்க்கிறோம். சரி, இரண்டாவது இந்த முதல் கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு வந்து செய்யறாங்களா, செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க, செய்யாமல. சர்ச் சமயத்தில் தவறி இருக்கு. ஆனா கடவுள் வந்து இப்ப சில பேர் வந்து சில பேர் அவங்க வந்து முன் வந்து அதுலயே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க மிஷன் ஊழியத்தை அவங்க வந்து செய்யறத பார்க்கிறோம். ஸோ வி தேங்க் காட். எது எப்படியோ போய் கொண்டு செய்யறாங்க. ஓகே, இரண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லி என்னுடைய செய்தியை சீக்கிரமா நிறைவுக்கு நான் கொண்டு வர விரும்புறேன். சரி, இன்றைக்கு பர்மாவுக்கு சுவிசேஷம் போயிடுச்சா, இந்தியாவுக்கு போயிடுச்சு, ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு, மலேசியாவுக்கு போயிடுச்சு, எப்பயோ போயிடுச்சு இல்ல, பல வருடங்களுக்கு போயிடுச்சு. அங்க வந்து லீடர்ஸ் இருக்காங்க. ஓகே, பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க, புல்டோசர் பிரீச்சர்லாம் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம அங்க வந்து போடுமா? ஓகே, நம்ம அங்க வந்து போறது அவசியமா? ஸோ அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். ஓகே, ரொம்ப தூரம் நம்ம வந்து போக வேண்டாம். நம்முடைய பெத்லஹேம் பிபி சர்ச்சை எடுத்துக்குவோம். ஓகே, 1985ஆம் ஆண்டுல பாஸ்டர் பர்ட் போய் இந்தியால மிஷன் ஒர்க் ஆரம்பிச்சார். அது பெரிய காரியம். அதை பின்னோக்கி பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் இந்த சின்ன ஊர்ல இருந்து அங்க இல்லாத சேர்ச்சா, அங்க இல்லாத பாஸ்டர்ஸா, அங்க இல்லாத ஊழியமா. ஓகே, ஆனால் நீங்க மறந்துடக்கூடாது, சரியா புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் போட்டு சுயமா போல ஒரு பெரிய ஷோ மாஸ்டர் இது செய்யும் அப்படி போல அவர் போகவே இல்லை. அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி போனார். இங்க இருந்து இங்க வந்து நம்ம சர்ச்ல வந்து வர்ஷிப் பண்ணவங்க ரொம்ப படி கட்டாயமா அவருக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. எனக்கு தெரியும், பாஸ்டர் நீங்க வாங்க, இந்த மாதிரி ஒரு சர்ச் எங்களுக்கு வந்து வேணும் அப்படி இப்படின்னு ரொம்ப அவர் வந்து கம்பெல் பண்ணி, அப்புறம் அது புரிந்து அவர் வந்து ப்ரே பண்ணி தான் அவர் வந்து போனார். உடனே போல என்னை கூப்பிடுறாங்க, நான் போயிடுவேன், நான் பெரிய ஹீரோ அப்படி போல அவரை கம்பேர் பண்ணி அவர் வந்து போனார். ஓகே, போய் டிகன் பீட்டரோட வீட்டில் 1985ஆம் ஆண்டுல வேப்பேரியில அங்க அந்த அந்த சர்ச் வந்து ஆரம்பிக்கப்பட்டது மொட்டை மாடியில மேல. ஸோ ஐ தேங்க் காட் உங்களை போய் காமிச்சோம் இந்த மிஷன் டீம். அட்லீஸ்ட் தே நோ த ஹிஸ்டரியை கண்ணில் வந்து பார்த்தாங்க, எங்க வந்து நடந்து அந்த ஆராதனை. இப்போ அது வந்து ஹாஸ்டலா இருக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டலா பார்த்தாங்க. அப்ப பீட்டர் கேட்ட முதல் கேள்வி வந்து அந்த வேப்பேரி பகுதி வந்து சென்னைக்கு போனவங்களுக்கு வந்து தெரியும், இட்ஸ் a church belt. பீட்டர் கேட்டார் அந்த கேள்வி, பாஸ்டர் எவ்வளவு சர்ச் இருக்கு, என்ன சர்ச்ல நீங்க சொல்லுங்க. சர்வீஸ் நாம இருக்கு, மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்கு, ஆங்கிலிக்கன் இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க. எல்லா பேரும் வருகிற இடத்துல நீங்க இன்னொரு சர்ச் ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, சோ ஆஃப்கோர்ஸ் அது வந்து கேட்ட கேள்விக்கு போதர் வந்து நல்ல மாதிரி பதில் வந்து சொல்லி உங்களால் ரொம்ப வேண்டி கொள்றாங்க போது ஸ்டார்ட். எனிவே இட்ஸ் நாட் இந்தியா பெரிய நாடுங்க, இந்தியா பெரிய நாடு. அங்க உள்ளவங்க ரைட், ஆஃப்கோர்ஸ் அங்க உள்ளவங்க அங்க இருக்கிற எல்லா சர்ச்சஸும் இந்த இதுக்கு வந்து கீழ்படிஞ்சா will be good. ஆனா கீழ்படுகிறாங்க, அதான் கேள்வி. அவங்க சுவிசேஷத்தை சொல்லல, எல்லாம் செய்யறாங்க. எல்லா சபைகளும் இப்படிப்பட்ட மனப்பாரத்தோட வந்து செய்யறாங்களா? ஸோ நம்ம வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணது வேஸ்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ணது வேஸ்ட் இல்லை. யார் சொன்னா வேஸ்ட்னு? இட்ஸ் நாட் a வேஸ்ட். அவ்வளவு பெரிய நாடு இது. ஓகே, உலகத்திலே 2வது அதிக ஜனத்தொகை சைனாவுக்கு அடுத்து இந்தியா. ஸோ அதனால அந்த ஊழியம் வந்து அங்க 1985ஆம் ஆண்டுல ஓகே அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது நம்முடைய ஊழியம், மறந்துடாதீங்க. பெத்லஹேம் சர்ச் கீழே வருது. மலேசியா ஊழியமா இருந்தாலும் இந்தியா ஊழியமா இருந்தாலும் அது நம்முடைய கீழ் வருது. டேவிட் கோவலா அங்க ஒரு 2 இயர்ஸ் இருந்தாங்க, முக்கியமா ஸ்கூல் காரியத்தை கவனிக்க. பாஸ்டர் ரவிச்சந்திரன் 8 இயர்ஸ் அங்க வந்து இருந்தார். ஸோ அது நம்முடைய ஊழியம். நம்ம வந்து போறோம். ஓகே, நாம் வந்து போறோம். ஏன்னா அங்க இருக்கின்ற ஊழியங்களை நலன் விசாரிக்க, நாம் வந்து அந்த ஊழியங்களை வந்து கவனிக்க, அவங்க வந்து உற்சாகப்படுத்த நாம் வந்து போறோம். ஸோ நம்ம மறக்கக்கூடாது, ஊழியத்தை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வந்து ஊழியத்துக்கு போறோம் போடுவாங்க அப்படின்னு சில பேர் அப்படிப்பட்ட ஐயப்பாடுலாம் அவங்களுக்கு வந்து இருக்கும், சந்தேகம் ஏன் வந்து போறாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனா நீங்க வந்து கேட்பீங்க, எனக்கு பாருங்க, நான் அந்த மிஷன் டீம்ல நான் வந்து போனேன். நான் ஒரு காஸ்பல் மீட்டிங்கோட எனக்கு காஸ்பல் சர்வீஸ்ல நான் வந்து ப்ரீச் சாரி ஒன்று ஐநாவரத்தில். இன்னொன்று வந்து கேன்சல் ஆச்சு. பிகாஸ் வெளியில ஓப்பன் எல்லாம் வைக்கிறான்னு பார்த்தாங்க, மழைனால வைக்க முடியல. பட் என்னைய பொறுத்தவரை we were very very satisfied. நாங்க போனது நான் ரொம்ப திண்ணமா உள்ள வந்து சொல்றேன், இட்ஸ் நாட் a waste. ஓகே, இவங்களை போய் நம்ம வந்து விசாரிக்கிறது,
ஓகே, அதெல்லாம் பெரிய காரியம். நம்முடைய ஊழியம் இப்போ இந்த ஊழியத்தில் நம்முடைய ஊழியத்தில் வந்து பாருங்க, நம்முடைய ஊழியத்தில் 3 சபைகள். ஓகே, நம்மோட கூட நெசரத்தும் ஷாலோமும். ஸோ இது வந்து தமிழ் ஒர்க்கு. தமிழ்நாடுனால நான் தமிழ்ல சொல்றேன், தமிழ்நாட்டில் தான் வந்து செய்யணும். நம்ம தான் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள். அவங்களே நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அவங்க போனாலும் ஒரு இன்டர்பிரேட்டர் வந்து வேணும். அவங்க போனாலும் போறாங்க, இருக்காங்கலாம் வந்து போறாங்க. ஸோ அவங்கள விட நம்ம இந்த ஊழியத்து மேல அதுதான் பாசப்போருடைய கரிசனையா இருந்தப்ப தான் வந்து போகணும் அப்படின்ட்டு பாருங்க. ரத்னராஜ் கூட பாருங்க, அவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊழியத்தை பார்க்கிறாரு. சம்பத்தும் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாரு. ஓகே, அவர் பட்டாளம் எங்க இருக்கு, ஐநாவரம் எங்க இருக்கு பேர் தான் கேள்விப்பட்டிருப்பாரு. அப்கோர்ஸ் அவங்க நேரா ட்ரீட்மெண்ட் வந்து போயிடுறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அது வந்து நம்முடைய ஊழியம். நம்ம அந்த ஊழியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணல. ஸோ நம்ம அந்த ஊழியத்தை வந்து சப்போர்ட் பண்றோம். ஸோ இப்படியா இந்த ஊழியத்தை நாம் வந்து தொடர்ந்து செய்யணும். ஓகே, அதுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம், அதை நம்ம வந்து தொடர்ந்து செய்வோம். சுருக்கமா 2 காரியம் இந்த ஊழியத்துல நிறைய இருக்கு. 2 காரியம். ஒன்று வந்து பாருங்க, சில சமயத்துல இந்த பாலுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பாக்குறப்ப டாக்டர் வாரன் பேஸ்பி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பால் வாஸ் நாட் ஒன்லி a soul winner, he was also a friend maker. நிறைய நண்பர்கள். சில சமயத்துல சில ஆளுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. ரத்னராஜ் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஐயா பார்த்து கண்ணீரோட ஹவு ஹாப்பி ஹி வாஸ். வெரி லோன்லியா இருக்கிறாரு. அதோட சொல்றாரு, இவ்வளோ தூரம் நீ மறக்க மாட்டீங்க, நீங்க வரும்போதெல்லாம் ஏன் என் வீட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம போய் பெரிய பரசங்கள்ல இது இல்லை அது இல்லை. ஓகே, சம்டைம்ஸ் ஸ்மால் திங்ஸ் கேன் என்கரேஜ் பீப்புள். ஓகே, 2 சொல்லிட்டு நான் சரி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து நான் சத்தியவாடி கிராமத்தில் இருக்கிறப்ப அந்த விசிட்டேஷன் முடிஞ்சு நம்ம வந்து வரும்போது ஒரு பெண்ணை பார்த்தோம். ஓகே, she must be 13. She must be 13. அந்த எந்த அப்படி ஸ்கூல் இருக்கு, அந்த வாத்தியாரோட பேர் வந்து டேவிட். அவரை வந்து பார்த்தோம். அவர் வீட்டுக்கும் போயிருக்கேன். போனபோது பார்த்து ரொம்ப சந்தோஷம் நான் பேசியிருந்தேன். அப்புறம் அந்த பிள்ளை வந்துகிட்டு இருக்கு. அந்த பிள்ளை she is 13 years old. சொந்தக்கார பையன் வந்து கிளம்பிட்டு she is pregnant விட்டுட்டு போயிட்டான். வெரி சேட். 13 வயசு தான் இருக்கும். 13 சரி 15 வச்சுக்கல, அதுக்கு மேல இருக்கு. அந்த பிள்ளைய பார்த்தா முகத்தை பார்த்தாவே தெரியும். ஓகே, நானும் கேட்டேன். அவங்க சொல்றான், இல்லை மணி வயசு கூட்டி சொல்லு வெத்தமா கேட்டுமா, 18-19 வயசுன்னு சொல்லு. இவ்வளோ வேதனையா இருக்குல்ல பார்க்க. சரி, அது என்னன்னா அந்த அந்த பிள்ளை போயிட்டா அவங்க மீட்டிங்கும் வந்துச்சு. அடுத்து அப்படியே போறப்ப அவங்க அப்பா நிற்கிறாரு. இப்போ பிளைண்ட் வீட்டு சந்தியில் நிற்கிறார், தாடிலாம் வச்சுக்கிட்டு நிற்கிறார். ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கிட்ட வந்து காஸ்பல் ஷேர் பண்ணேன். எனக்கு எதிர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு இந்த பார்வையில் பார்க்க முடியாதவங்களுக்கு பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணேன். உடனே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இந்த ஐயா கிட்ட சுவிசேஷத்தை சொன்னோம். போய் ஹாக் பண்ணவங்க ஊரில் கை போட்டு சத்தியத்தை சொன்னேன். கேட்டார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க ஃபார்முலாவை ரொம்ப கவனமாக பாருங்க. ரொம்ப அட்டென்டிவாக கேட்டார். அந்த முந்தியில் வச்சு ப்ரே பண்ணேன். இல்லை ப்ரே பண்ணிட்டு இருக்கிறப்ப ப்ரே பண்ணும்போது இது ஷூலை கட்டிட்டேன். ஷூவை கட்டி ஒரு ஓரத்துக்கு வச்சுட்டு நான் ப்ரே பண்ணி முடிக்கிற வரைக்கும் கண்ணு மூடி தான் இருந்தார். கடவுள் தான் அவரை வந்து ரசிக்கணும். ரைட், ஐ ஹோப் someday I will see him in heaven. அந்த சத்தியவாடியில் இருக்கிற அவரை. ஸோ அங்கே உள்ளவங்க ஒன்றும் சொல்லல, நான் சொல்ல வரலங்க. அவங்க உள்ளவங்க அவரை பார்க்கல விசாரிக்கல, அது எனக்கு தெரியாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் வந்து கொடுத்தாரு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து போகும்போது இஸ் என்கரேஜ்மெண்ட் டு a lot of people. இரண்டாவது, நம்ம கூட ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்த ஒரு சகோதரனை மன்மதன், அவருடைய பேர் டேவிட்லாம் நல்லா தெரியும். பாஸ்டர் பர்த் டைம்ல. ஸோ அவர் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ ஏழ்மையான நிலையில் இருக்காரு. சரியா ஊழியம் அவர் வீட்லேயே வந்து ஊழியம் வந்து செய்யறாரு. நம்ம மெட்ராஸ் தியாலஜிக்கல் செமினரியில் படிக்க வச்சோம். 3 years 4 years பிடிஎஸ் முடிச்சாரு. இப்போ தனியாக அவர் வந்து ஊழியத்தை வந்து செய்யறாரு. ஸோ எஸ்தர் ஆண்டி என்னோட நம்பர் கொடுத்து அவர் வந்து ஃபோன் பண்ணார். நான் வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ he was so encouraged. ஓகே, வந்து 11:30 ஆச்சு. லைக் வாஸ் ஃப்ரைடே நைட். மறுநாள் எனக்கு வந்து ஃப்ளைட். ஒன்றுமே நான் பேக் பண்ணல. கூட்டிகிட்டு போய் அவருக்கு வந்து சாப்பாடு ஜேரட்னு பேசினாங்க. அவர் மகளுக்கு வந்து ஜேரட்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் ஜேரட்னு பேர் வச்சாங்கன்னா அந்த டைமில் பாசப்போய் ரொம்ப அறிமுகம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
ஸோ அதனால தான் ஜேரட் வந்து ஃபோன் பண்ணி ஸோ ஹாப்பி பிள்ளைங்க சொல்கிறாரு, இந்த திருச்சபை தான் பத்திரிகை திருச்சபை தான் இன்னைக்கு படிக்க வச்சாங்க, மறந்துடாதீங்க, இப்போ வளர்ந்துட்டீங்க, நீங்கள் மறந்துடாதீங்க, இவங்க தான் இங்கே வந்து படிக்க வச்சாங்க. நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா நான் அவங்களோட கூட இணைந்து நான் ஊழியம் செய்யல, ஆனால் இவங்க தான் படிக்க வச்சாங்க. இந்த சர்ச் தான், ஓகே, இந்த சர்ச் தான். நீங்கள் பாருங்க, எல்லா கடவுளோட செயல்மா, நீங்கள் மறந்துடாதீங்க. பாசலுக்கு நாளைக்கு ஃப்ளைட், இன்னும் திங்ஸ் வந்து பேக் பண்ண மணி என்ன, மணி 11. நம்மள போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன கடவுளுடைய செயல். நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் கடவுள் நம்மளை வந்து நேசிக்கிறாரு, நம்ம கொஞ்சம் ஏழ்மையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கடவுள் நம்மளை வந்து என்கரேஜ் பண்றாரு அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு என்கரேஜ். அந்த பொண்ணு எனக்கு சின்ன பிள்ளையில பார்த்தது பொண்ணப்ப ரொம்ப தெரியாது. அவர் வந்து என்னைய பார்க்க நான் அவங்க வந்து இருக்கிறேன், அவங்க ஃபோட்டோவும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, தி கேனாட் அஃபோர்ட், பஸ் பிடிச்சி தான் வரணும். ஆனால் இன்னைக்கு டைம் இல்லாத 4 பேரும் ஆட்டோ பிடிச்சி அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, ரொம்ப தூரம் வந்து எனக்காக வெயிட் பண்ணி. ஸோ அவங்க வந்து போனாங்க. நம்ம ஃப்ளைட் வந்து இறங்கல. எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டு பார்த்து பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு. ஸோ வி தேங்க் காட். ஸோ பெத்லஹேம் பிபி சர்ச்சில் இந்த மாதிரி ஊழியங்களை நாம் வந்து செய்ய முடிகிறது. அதை நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும். ஓகே, 1 கொரிந்தியர் 15 இதை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து இதை வந்து செய்யணும். உங்களுக்கும் நாங்கள் வந்து பிரசங்கம் பண்றது மட்டும் இல்லை, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு 5வது வாரமும் நீங்க மறந்துடாதீங்க. you are accountable to God. அதை மறந்துடாதீங்க. we show you how God loves people. சும்மா பிரசங்கம் பண்றது இல்லை. ஒவ்வொரு 5வது மாதம் சுரேஷ்குமார் பிடிச்ச ஒரு நல்ல ஒரு காரியம் வந்து ஒவ்வொரு சண்டேயும் அவர் வந்து காஸ்பல் சர்வீஸ் வைக்கிறார் ஈவினிங்ல. ஓகே, அவர் ஒவ்வொரு மாதமும் வைக்கிறார் காஸ்பல் சர்வீஸ் எவ்ரி சண்டே. பெரிய காம்ப்ளிகேஷன். அவர் வந்து நினைச்சாருன்னா அதை நடத்தலாம். யாரும் அவர் வந்து கம்பைல் பண்ணல. நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. ஓகே, சோ பெத்லஹேம் சர்ச் வந்து வளரணும், பெத்லஹேம் சர்ச்சை கடவுள் வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இந்த காஸ்பல் ஊழியத்தை நம்ம வந்து செய்யணும். அதை நம்ம வந்து செய்யாம கடவுள் ஊழியம் எண்ணி ஆசீர்வதிக்க போறது இல்லை. ஓகே, சோ அதனால நெக்ஸ்ட் சண்டே வந்து நம்மளுக்கு காஸ்பல் சர்வீஸ் இருக்கு. ஐ நோ இட் இஸ் நாட் ஈஸி. எஸ்டர் நீங்க வந்து கேளுங்க, இட்ஸ் நாட் ஈஸி. ஒவ்வொரு மாதமும் அந்த அவங்க போன்ல தான் வந்திருப்பாங்க. யாரும் வருவா வரமாட்டா, போன் பண்ணி நிறைய சிரமம் இருக்கு. நம்ம சிரமத்தெல்லாம் பார்க்க கூடாது. ஓகே, நாம் வந்து மக்களை வந்து இன்வைட் பண்ணணும். சுரேஷ்குமார் வந்து ஒவ்வொரு சண்டேயும் அவர் காஸ்பல் சர்வீஸ் வைக்கிறாரு. நாம் வந்து ஒன்ஸ் இன் 4 months நம்ம காஸ்பல் சர்வீஸை நம்ம வந்து வைக்கிறது நல்லது. ஸோ அதனால இதுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். ஓகே, ஒருவர் என்கரேஜ் பண்ணி நம்முடைய நம்பிக்கை வந்து என்னன்னா, பால் வந்து சொல்றாரு புரிந்து சபைக்கு, இந்த ஊழியத்தை நம்ம வந்து செய்யும் போது நம்முடைய ஒரே நம்பிக்கை, நம்முடைய ஒரே என்கரேஜ் வந்து என்னன்னா, கடைசி வசனத்துல ஆண்டவராகிய இயேசு வந்து உயிரோட கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று. அந்த வீண் போகாது, அது வீண் போகவே போகாது. விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய ஊழியத்துல எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்ட் அனுபவங்களா நம்ம வந்து இருந்து இந்த ஊழியத்தை நம்ம வந்து செய்யணும். நம்ம கண்களை மூடி நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த சுவிசேஷ ஊழியத்தை எப்படியாவது நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா அங்கே போக வேண்டாம், எங்க நம்ம வந்து இருக்கிறோமோ அதை வந்து நீங்க செய்யல. நான் சொல்லல, நீங்க தாரா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க வந்து யாருமே செய்யல, நான் வந்து சொல்லல. எவ்வளோ பேர் செய்யறாங்க. தேங்க் காட். தொடர்ந்து செய்வோம். ஸோ நீங்க நம்ம ஒரே ஒரு பிரார்த்தனை வந்து, ஆண்டவரே எனக்கு வந்து உதவி செய்யுங்க. இயேசுவே, உங்களுடைய மாசத்தை ரத்தத்தை நீங்க வந்து சிந்தனீங்க, வெளியே சிந்தனீங்க, நமக்கு தெரியும். எனக்கு வந்து உதவி செய்யுங்க. தனிப்பட்ட ரீதியில் குடும்பமா இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும். இந்த கம்மிங் சண்டே வந்து காஸ்பல் சண்டே யாரையாவது நான் வந்து கூப்பிடணும். எனக்கு உதவி செய்யுங்க.
யாரையாவது வந்து அழைத்து வரணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அதை நானும் வேண்டுதல் செய்வோம். ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர், எங்களை நீர் ரட்சித்தீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு நாங்கள் பிரயாசப்பட, பிரார்த்தனை செய்ய, ஏதாவது செய்ய, குறிப்பாக இந்த கம்மிங் வீக் எங்களுக்கு வந்து காஸ்பல் சண்டே யாரையாவது அழைத்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நாங்கள் தொடர்ந்து இந்த சுவிசேஷ ஊழிய விஷயத்தில் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பாடுவோம். அது தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தோம்.
நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிக்க இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. இன்றைக்கு வராதவர்களை நாங்கள் நினைத்து அவர்களுக்காக வேண்டுகிறோம். வருகின்ற வாரம் இது அவரோட கூட பேசி அவர்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை அழைத்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.